வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக இந்திய பிரதமர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் 11 பிரதமர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம 12வது பிரதமராக யாரோட வாழ்க்கை வரலாறை பார்க்க போகிறோன்னா ஹெச்டி தேவேகவுடா. ஒரு அரசியலில் கிங்காகவும் கிங் மேக்கராகவும் வலம் வரும் ஒரு ஆளுமையை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். தென்னிந்தியாவிலிருந்து டெல்லியின் அரியணையை அலங்கரித்த ஒரு சிலரில் மிக முக்கியமானவர் இவர். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து நாட்டின் பிரதமராக உயர்ந்த ஹெச்டி தேவகவுடாவோட வியக்க வைக்கக்கூடிய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1933 வருஷம் மே மாதம் 18ஆம் தேதி கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவர் தான் தேவகவுடா. ஒரு நடுத்தர வர்க்க விவசாய குடும்பத்தில் பிறந்ததால விவசாயத்தின் கஷ்டங்களை நேரில் கண்டவர். பொறியியல் துறையில் டிப்ளமோ முடிச்சிருந்தாலுமே அவரது ஆர்வம் எல்லாம் விவசாயிகளின் முன்னேற்றத்திலேயே இருந்துச்சு. இன்னைக்குமே இவர் தன்னை மண்ணின் மைந்தன் என்று அழைப்பதையே பெருமையாக கருதுகிறாரு. இவரது அரசியல் வேர்கள் 1953 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் ஊன்றப்பட்டது. ஆரம்பத்தில் ஒரு சாதாரண தொண்டனாக தன் பயணத்தை தொடங்கியவர் தனது கடின உழைப்பால் அடிமட்ட தொண்டர்களின் செல்வாக்கை பெற்றார். ஆனால் கொள்கை மாறுபாடுகளால் 1962 காங்கிரஸை விட்டு வெளியேறி ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு முதல்ல சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சார். இந்திய ஜனநாயகத்தோட கருப்பு பக்கம் என்று சொல்லப்படும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட போது அதை தீவிரமாக எதிர்த்தார் தேவகவுடா. ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களோட போராட்டங்களால் ஈர்க்கப்பட்ட இவர் சுமார் 18 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் சிறைவாசம் இவரை ஒரு தேர்ந்த அரசியல் தலைவராக பட்டை தீட்டுச்சு. சிறையில் இருந்து வந்த பிறகு ஜனதா கட்சியின் தன்னை இணைச்சுக்கிட்டு கர்நாடக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறினார். 1980களில் பொதுப்பணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்தபோது கர்நாடகாவின் பல முக்கிய அணைகள் மற்றும் கால்வாய் திட்டங்களை நிறைவேற்றினார். விவசாயிகளின் பாசன வசதிக்காக இவர் எடுத்த முயற்சிகள் இன்றைக்குமே அவரை போற்றுது. பல ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு 1994 வருஷத்தில் கர்நாடகா சட்டப்பேரவை தேர்தலில் ஜனதா தளம் பெரும் வெற்றி பெற்றுச்சு. 1994 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி கர்நாடகாவின் 14வது முதலமைச்சராக தேவகவுடா பதவியேற்றார். இவர் முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த தொழில் கொள்கைகள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் கர்நாடகாவை ஒரு முன்னோடி மாநிலமாக மாற்றுச்சு. 1996 பொது தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடையாது. இந்தியாவின் அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியான போது மாநில கட்சிகள் இணைந்து ஐக்கிய முன்னணியை உருவாக்குச்சு. அப்போது தேசிய தலைவர்களின் ஏகோபித்த ஆதரவோட 1996 வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்தியாவின் பிரதமராக தேவகவுடா பொறுப்பேற்றார். இது தென்னிந்தியாவிற்கு கிடைத்த ஒரு வரலாற்று பெருமை. பிரதமராக 10 மாதங்கள் மட்டுமே இருந்தாலுமே இவரது காலம் மிகவுமே முக்கியமானது. அண்டை நாடுகளுடன் நல்லுறவை பேணினார். காஷ்மீர் பிரச்சனைகளில் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுத்தார். முக்கியமாக விவசாயிகளுக்கான கடன் திட்டங்கள் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளித்தார். இவரோட ஆட்சியில் தான் சிதம்பரம் அவர்கள் சமர்ப்பித்த புகழ்பெற்ற ட்ரீம் பட்ஜெட் வெளியானது. 1999 ஜனதா தளம் பிளவுபட்ட போது தனது தனித்துவத்தை பேண ஜனதா தளம் அதாவது சமய சார்பற்ற கட்சியை தொடங்கினார். இவரது மகன்கள் ஹெச்டி குமாரசாமி மற்றும் ஹெச்டி ரேவண்ணா ஆகியோரை அரசியலில் வளர்த்தெடுத்து கர்நாடகாவில் ஒரு வலுவான குடும்ப அரசியல் பாரம்பரியத்தை உருவாக்கினார். இன்றைக்குமே கர்நாடகா அரசியலில் யாருடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக இவரது கட்சி இருக்குது. இன்னைக்கு 92 வயசுலையுமே தேவகவுடா அவர்கள் சோர்வடையலை. மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தபடி இன்னைக்குமே மக்கள் பிரச்சனைகளுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வராரு. ஓய்வு என்பது என் அகராதியிலே இல்லை என்பதைப் போல இன்னைக்கும் சுறுசுறுப்பாக இயங்கி வரும் இவர் இளம் தலைமுறை அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி. ஒரு சாமானிய விவசாயியை நினைத்தால் தேசத்தின் பிரதமராக முடியும் என்பதற்கு தேவகவுடா அவர்கள் மிகப்பெரிய சாட்சி. நீங்கள் ஹெச்டி தேவகவுடாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.